இந்தியன் டாக்ஸ் சிஸ்டமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எதனாலனா டிடிஎஸ் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வொர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வொர்க்லேருந்து நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா, அது எந்த செக்ஷன்ல எப்படி வருது, அது எவ்வளோ இன்கம் ஸ்லாப்ல வருது, அதுக்கு ஏத்த மாரி தான் பெர்சன்டேஜ் போடுறாங்க. ஸோ, இப்ப வந்து இனிமேட்டு வர காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் பட்ஜெட்ல வந்து டிடிஎஸ் ரேட்ட வந்து கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ண போறாங்க. அதாவது பிசினஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பீப்பிள்ஸ்க்காக டிடிஎஸ் ரேட்டை வந்து சிம்ப்ளிஃபை பண்ண போகிறாங்க. சிம்ப்ளிஃபை பண்ணது மூலயமா என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிடிஎஸ் ரேட் பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2-3% வந்து டிடிஎஸ் வந்து ஒரு சில டிடக்ஷன்ஸில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இப்போ சொல்லணும் போனால் வந்து இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டிடிஎஸ் ஆன் கமிஷன், டிடிஎஸ் ஆன் டிவிடெண்ட்டு, அதுக்கப்புறம் சம்திங் இந்த மாதிரி இல்லை ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி இல்லை டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் டிடிஎஸ் ஆன் ரேஷனலைசேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்கமிங் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் இதை எதிர்பார்க்கலாம்.